ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் பாஜக மாநில பிரச்சார பிரிவின் தலைவர் திரு குமரிகிருஷ்ணன் அவர்கள். அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் தஞ்சாவூர் நடைப்பயணம் போனீங்க இல்லையா, அதனுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நடைப்பயணத்தில் அதாவது 234 சட்டமன்ற தொகுதி, நான் ஒரு 25, 26, 27 ஒரு நாளைக்கு 2 சட்டமன்ற தொகுதி, தஞ்சாவூர், மன்னார்குடி, ஒரத்தநாடு இங்கெல்லாம் கலந்துக்கிட்டேன். 114, 115 சட்டமன்ற தொகுதி இது வரைக்கும் பயணம் மேற்கொண்டிருக்காங்க மக்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள். அந்த பயணத்தில் என்ன விசேஷம்னா, பொதுமக்களுடைய ஆதரவு நம்ம பக்கம் திரும்பியிருக்கு. பொதுவாக அந்த தஞ்சாவூர் திமுக கோட்டை, திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அப்படி தஞ்சாவூர் இவ்வளவுக்கும் 1924 சென்னை ராஜஸ்தானிக்கும் மைசூர் மாகாணத்துக்கும் இடையில் ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. இந்த காவிரி நீர் பாசனத்தில் என்னென்ன பகுதிகள் எந்தெந்த மாநிலங்கள் வருதோ அவர்களுடைய ஒப்புதல் இல்லாமல் எந்த மாநிலமும் எங்கேயும் அணை கட்ட முடியாது. அதுதான் அந்த ஒப்பந்தத்தினுடைய சாராம்சம். இப்போ தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகத்துக்கும் காவிரி பாயுது அப்படின்னா, பாண்டிச்சேரிக்கும் பாயுதுன்னா, இந்த 3 பேருடைய ஒப்புதல் இல்லாமல் தமிழ்நாட்டிலையும் அணை கட்ட முடியாது, கர்நாடகத்திலையும் அணை கட்டக்கூடாது. அப்படி பேசி தான் பண்ணணும். ஏன்னா அது பொது சொத்து காவேரி. அப்படி அதுதான் அந்த ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் 50 வருஷமானால் நீடிச்சுக்கணும் அப்படிங்கிறது அந்த ஒப்பந்தத்தினுடைய சரத்து. 50 வருஷம் ஆனால் நீங்கள் நீடிச்சுக்கலாங்கிறது இது. 50 வருஷம் ஆகும்போது 1974 அப்போ கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார். அவர் நீடிக்கலை. அவர் ஏன் நீடிக்கலைன்னா, அவர் 72 எம்ஜிஆர் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது திமுக அதிமுக போட்டியாளர் மாதிரி வந்துடுச்சு. அதனால் காங்கிரஸினுடைய துணை நமக்கு வேணும். கர்நாடகத்தில் காங்கிரஸ் தான் இருக்குது. அதனால் அவங்க சொல்லியிருப்பாங்க, அதை நீடிக்க வேணாம், நாங்கள் இங்கே அணை கட்டிக்கிறோன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் சரி, நாடையை கேட்டு போனால் எனக்கு என்ன, எனக்கு கட்சிக்கு பாதுகாப்பு போதும் அப்படின்னு அவர் நினச்சிருக்கலாம். அல்லது ஏதாவது பணப்பயனாக இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம். என்னென்ன என்கிட்ட கேட்டால் நான் என்ன சொல்லுவோம்னா, தமிழ்நாடு நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சிருப்பாங்க அவங்க. கருணாநிதி அப்படி நினச்சிருப்பார். தமிழ்நாடு நல்லா இருக்கக்கூடாது, உருப்படக்கூடாது. நல்லா இருந்தால் அவன் அறிவாளி ஆகிடுவான், படிச்சிடுவான், 4 விஷயம் பார்ப்பான். 4 விஷயம் பார்த்து அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டான்ல. அவன் முட்டாளாக இருந்தாதுன்னா அவங்களுக்கு ஓட்டு போடுவான். அதனால் இங்கே தெளிவு வரக்கூடாது, சுகப்படக்கூடாது, வளம் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிருக்கலாம். திமுக அப்படி நினச்சிக்கலாம். இப்போது மது ஆலைகள் நடத்துகிறாங்கல்ல, அதனுடைய நோக்கமாக தான் நாடு நல்லா இருக்கக்கூடாது. ஒரு குடும்ப தலைவன் மதுவுக்கு அடிமையாயிட்டோம்னா அந்த குடும்பம் எங்கே உருப்படும்? அந்த குடும்பம் அழிஞ்சு போயிடும். இது நோக்கமாக இருந்திருக்கலாம். நம்ம கருணாநிதி அதை செய்யலை. இது மிகப்பெரிய தப்பு. அப்போ அதனால் பாதிப்பு, நமக்கும் பாதிப்பு தான். இப்போ தஞ்சையில் விளையில்லைன்னா நமக்கும் நஷ்டம். நம்மளும் அதானே சாப்பிட்றோம். இருந்தாலும் நேரடியாக அனுபவிக்கிறவங்க அவங்க தஞ்சாவூர்காரங்க, டெல்டா பகுதிக்காரங்க. இந்த கருணாநிதியினுடைய இந்த துரோகத்தை கூட கண்டுக்காமல் ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் என்ன? காரணம் என்னன்னா, அதுக்கு ஒரு மயக்க மருந்து வச்சுருக்காங்க இவங்க, இந்த திமுககாரங்க. அவங்க பத்திரிகைகளும் அவங்க ஊடகம், ஏதாவது டிவி அதெல்லாம் அதில் ஏதாவது இது பண்ணி பொய்யையே பேசி, பொய் தான் எல்லாம். மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்தது திமுக தான். கருணாநிதி குடியிருந்த வீடு திருவாரூரில், அந்த வீட்டை சுற்றி 103 மீத்தேன் எரிவாயு கிணறு இருக்குது. அவர் தான் சேங்ஷன் பண்ணார். ஸ்டெர்லைட் ஆலைக்கு 500 ஏக்கராவை மு.க. ஸ்டாலின் தான் துணை முதலமைச்சராக கொடுத்தாரு. ஸ்டெர்லைட் ஆலையை வேண்டான்னு அப்புறமா இவங்க தான் சொன்னாங்க. மீத்தேன் அனுமதி பண்ணது இவங்க தான். அப்புறமா அது வேண்டான்னு சொன்னாங்க, இவங்க தான் சொன்னாங்க. எப்படி அவங்களே செய்வாங்க, அவங்களே வேண்டான்னு சொல்லுவாங்க. 74 அந்த ஒப்பந்தம் நீடிக்காமல் பண்ணது கருணாநிதி தான். அதனால தான் 5 அணைகள் கர்நாடகத்தில் கட்டப்பட்டது. அதனால தான் காவிரியில் தண்ணி வரல.
காவிரியில் தண்ணி திறக்கலைங்க பிரச்சனை வர்றதுக்கு காரணமே கருணாநிதி தான். ஆனால் அந்த காவிரியை வச்சு விவசாயம் பண்ணக்கூடிய அந்த டெல்டா பகுதி விவசாயிங்கெல்லாம் கருணாநிதி தான் ஓட்டு போடுறாங்க. ஓட்டு போடுற மாதிரி இவங்க பண்ணிடுறாங்க. நாங்கள் தமிழுக்கு உயிரை கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. ஆனால் தயாநிதி மாறே நல்லா ஹிந்தி பேசுவோம், அதனால தான் அவனுக்கு மந்திரி பதவி கொடுத்தன்னிட்டு கருணாநிதி சொன்னார். தமிழுக்கு உயிர் கொடுக்குறது எப்படி அப்படி? இப்போ அவங்க ஆட்சி காலத்தில் பள்ளிக்கூடங்களில் எல்கேஜி யூகேஜியில் ஆங்கிலம் கற்பிக்கிறாங்க, தமிழ் இல்லை. மம்மி டாடி தான் இருக்குது, அம்மா அப்பா இல்லை. அப்போ தமிழுக்கு உயிரை கொடுப்பேன்னு சொன்னது போய். நாங்கள் தமிழர்களுக்காக உழைக்கிறோம், தமிழ்நாட்டுக்காக உழைக்கிறோம், காவிரி தண்ணியை நாங்கள் வேண்டுறோம் கேட்குறோங்கிறது போய். இப்போது கர்நாடகத்தில் அவங்களுடைய ஆட்சி தான் நடக்குது, கூட்டணி ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சி தான் நடக்குது. இந்த காங்கிரஸ் ஆட்சி அமைகிறதுக்கு திமுகவினர் போய் பிரச்சாரம் பண்ணாங்க. பதவியேற்பு விழாவில் திமுககாரங்க போய் கலந்துக்கிட்டாங்க. அவங்க ரொம்ப நெருக்கமாக தான் இருக்காங்க. ஆனால் ஒரு வார்த்தை கூட அவங்கக்கிட்ட இந்த தண்ணியை தட்டுப்பாடு இல்லாமல் திறந்து விடுங்கன்னு கேட்கல. தண்ணி தட்டுப்பாடு காரணமாக 3,30,000 டன்னு விளைச்சல் குறைஞ்சிருக்கு போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும். மத்திய அரசு தான் அரிசியை நெல்லை கொள்முதல் பண்ணுது, மாநில அரசு இல்லை. ஒரு நியாய விலை கொடுத்து, ஒரு அடிப்படை ஆதார விலையை கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய நெல்லை கொள்முதல் பண்ணுறது மாநில அரசு அல்ல, மத்திய அரசு. பணம் கொடுக்கறது மத்திய அரசு. மத்திய அரசு பணம் கொடுத்து வாங்குது. போன வருஷம் எவ்வளவு கொள்முதல் ஆச்சுதோ அதை விடவும் ஒரு 3,30,000 டன்னு இந்த வருஷம் குறைவு. போன வருஷம் 8,00,000 சில்லற டன்னு, இந்த வருஷம் 5,00,000 சில்லற. ஒரு 3,30,000 குறைவு. விளைச்சல் குறைஞ்சி போச்சு. கொள்முதல் பண்ணுறதுக்கு மத்திய அரசு ரெடியாக இருக்குது, விளைச்சல் குறைஞ்சி போச்சு. விளைச்சல் குறைஞ்சதுக்கு எது காரணம்? காவிரியில் ஒழுங்காக தண்ணி வரல. காவிரியில் ஒழுங்காக தண்ணி வராததுக்கு யார் காரணம்? திமுக காரணம். ஓட்டு போடுறது யாருக்கு? திமுகவுக்கு. மக்கள் தலைவர் இதை விளக்கி சொல்லிட்டு இருக்கிறார். இதை இப்போ அந்த மக்கள் உணர்றாங்க. உணர்றதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த மக்கள் தலைவர் நடைபயணம் போகிறப்போ 2 பக்கமும் அப்படியே கூட்டமாக பொதுமக்கள் வந்து நிற்கிறாங்க. கட்சிக்காரங்க கிடையாது, அவ்வளவு கட்சிக்காரன் அங்கே கிடையாது. இல்லை, கட்சிக்காரங்க என்ன ஒரு 5% இருக்கலாம். தலைவரை பார்க்குறதுக்காக வந்து நிற்பாங்க கட்சிக்காரங்க. அந்த கூட்டத்தில் ஒரு 5% கட்சிக்காரங்களாக இருக்கலாம். அது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கான கூட்டம் தான், ஒரு மாவட்டம் இல்லை. மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதி இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது. ஒரு மாவட்டம் கூட கிடையாது. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கான ஒரு அசம்பிளிங் தான். அதில் கூட்டம் ஒரு 25,000 பேர் இருக்காங்க ஆரம்பிக்கிற நேரத்தில். தொடர்ந்து போகும்போது 2 மாடியிலெல்லாம் அப்படி இப்படி நிற்கிறாங்க. அப்போ மக்கள் இந்த உண்மையை புரிந்து கொண்டாங்க. திமுக நம்மளை வஞ்சிக்குது, திமுக நம்மை சுரண்டுது, திமுக நம்மளை ஏமாத்துது அப்படிங்கிறத டெல்டா பகுதி மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த உண்மை புரிஞ்சு போச்சு. இந்த காவிரி சூட்சுமம் புரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. இந்த எரிவாயு எடுக்கிறது, மீத்தேன் வாயு, அந்த சூழ்ச்சி அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. இவங்க தான் நம்மளை ஏமாத்துறாங்க. இவங்க டிவியை காட்டி, இவங்க பேப்பரில் பொய்யை சொல்லி இவங்களை நம்மளை மயக்கிறாங்க, ஏமாத்துறாங்க. சாராய கடையை நடத்துகிறாங்க. இவங்க நல்ல சாராயம் அதிகமாக விற்பனையானால் பாராட்டுறாங்க. எங்கேயாவது வியாபாரம் ஆகலைன்னா அதுக்கு ஒரு ஆய்வு குழு போடுறாங்க. ஏன் விற்பனை ஆகலை அப்படின்ட்டு, ஏன் இன்னும் இவ்வளோ பேர் தாலியாக இருக்கலை இந்த ஊரில், ஏன் இன்னும் இந்த ஊரில் யாரும் சாவலை, ஏன் உருப்படியாக இருக்காங்க, ஏன் நல்லா இருக்காங்க, அதை என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் கூட்டத்தை நடத்துகிறாங்க. அவன் ஒரு ஊரில் நிறைய குடிகாரம் ஆகி அந்த குடும்பம் எல்லாம் தெருவுக்கு நடுத்தெருவுக்கு நிறைய வந்துடுச்சு. அந்த கிராமத்தில் பாதி குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்துடுச்சுன்னா அந்த அதிகாரியை கூப்பிட்டு பாராட்டு தெரிவிக்கிறாங்க. சபாஸ், நல்லா பண்ணியிருக்கீங்க. ஒரு ஊரில் அப்படி நடுத்தெருவுக்கு வரல, ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னால் ஏன் இன்னும் நடுத்தெருவுக்கு வரல, ஏன் இன்னும் நாசமாகலை, ஏன் சாராய விற்பனை கூடலை அப்படின்ட்டு கேட்குறாங்க. இந்த சாராய விற்பனை கூட நேரடியாக டாஸ்மார்க்கில் வர்ற வருமானத்துக்காக மட்டுமில்லை. அது 44,000 கோடி அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அது அரசுக்கு வருதுங்கிறாங்க. ஒரு 44,000 கோடி வருமானம் வரணும்னா 5 மடங்கு அது நடத்தக்கூடிய ஆலைக்கு வரும்.
அந்த ஆலையெல்லாம் திமுகவினருடைய ஆலை. இந்த மாதிரி விஷயங்களை மக்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் அந்த ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் இறுதியில் ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க. ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி பேசுகிறாங்க. அந்த வாகனத்தில் சிம்ம வாகனத்தில் நின்றுட்டு பேசுகிறாங்க இல்லையா, இந்த உண்மைகளை எடுத்து சொல்கிறாங்க. இப்போ அவங்க போன சட்டமன்ற தொகுதியில் பேசுனாங்க, அதுக்கு முன்னாடி பேசுனாங்க. இதுவரைக்கும் 113 114 சட்டமன்ற தொகுதி 115 சட்டமன்ற தொகுதியில் பேசியிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் சமூக ஊடகத்தில் வெளியே வருது இல்லவா, மக்கள் பார்க்குறாங்கல்ல. அப்போ மக்களுக்கு தெளிவு ஏற்பட்டு விட்டது. அதனால் பொதுமக்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்குது. அந்த முகத்தை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. நான் ஒரு 40 வருஷமாக கட்சியில் இருக்கோம்ல, 40-45 வருஷமாக கட்சியில் இருக்கேன், அரசியலில் இருக்கேன். நான் பார்க்குறோம்ல, கூட்டத்தை பார்க்கும்போது அது எனக்கு இவங்க எப்படிப்பட்டவங்க, இவங்க யார், நம்ம கட்சிக்காரங்களா, எதுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால் அந்த கட்சியோடு எவ்விதமான சம்பந்தமுமே இல்லாமல் பொதுமக்கள் ஒரு வயசான அம்மா தலைவரை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அவங்க ஒரு சிலுவை அணிந்த மாலையை போட்டு விடுறாங்க தலைவருக்கு. ஒரு அம்மா ஒரு 18 வயசு இருக்கும், ஒரு பொண்ணு அவருடைய ஓரமாக நிற்கிது. அவங்க நிறைய பேர் நிற்கிறாங்க, அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க நிற்கிறாங்க, 10-50 பேர் நிற்கிறாங்க. அப்போ அப்படியே அண்ணாமலையை அந்த பொண்ணு பார்க்குது. அண்ணாமலையை பார்த்த உடனே கையாட்டிட்டு இவர் இங்கே பார்த்துட்டாராம். அவர் பார்த்துட்டு போகிறார்ல அப்படின்னுட்டு அப்படி உற்சாகத்தில் துள்ளுது அந்த அம்மா. அந்த ஒரு 15 வயசு 18 வயசு அந்த பெண் குழந்தைக்கு இந்த ஒரு உணர்ச்சியை, இந்த ஒரு உணர்வை, இந்த ஒரு ஈடுபாடு எப்படி வந்தது? என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணாமலை உண்மையை பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த நடைபயணங்கிறது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் அமர்வதற்கான மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைந்து கொண்டு இருக்கிறது. ரொம்ப அருமையாக இருக்குது. 3 நாள் பார்த்தேன் தொடர்ந்து. செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கு. அவருக்கு மூளை பக்கவாதம் வர வாய்ப்புள்ளதா அவருடைய வழக்கறிஞர்கள் ஜாமீன் கேட்டு இது பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அது திருப்பியும் மறுக்கப்பட்டிருக்கு. இது எதை காமிக்குது உங்களுக்கு? பணம், லஞ்சம். அந்த லஞ்ச பணம் முறைகேடாக சேமிக்கப்பட்டது. அப்படி நீங்கள் லஞ்சம் வாங்கினீங்கன்னா அது உங்கள் வீட்டில் இருக்கணும். வீட்டில் வச்சா கண்டுபிடிச்சிருவாங்கங்கிறதுக்காக இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து வைக்கிறது. அப்புறமா அவருக்கு சொத்தை இவங்க யாராவது ஒருத்தருக்கு எழுதி வாங்கிக்கிறது. இந்த மாதிரி அதுதான் முறைகேடாக இப்போ பணத்தை கையாளுதல், பணப்பரிமாற்றம் முறைகேடாக நடந்திருக்கிறது. அந்த கண்டக்டர் டிரைவருக்கு வாங்கின லஞ்ச பணம் முறைகேடாக நடந்திருக்கு. அது மட்டும் இல்லை, அதோட இந்த டாஸ்மார்க்கில் வாங்கின பணம், டாஸ்மார்க்கில் அது என்ன சைடிஸ் கடையா, ஆமாம், அதில் கூட ஒரு வருமானம் இருக்குதான். அதெல்லாம் செந்தில் பாலாஜி தானா. கரூர் குரூப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கரூர் கேங்கு கேட்குதுப்பா, ஃபோன் பண்ணுறாங்கப்பா, என்ன கனெக்ஷன் கொடுக்கலையாமே, சீக்கிரம் கொடுத்துருங்க அப்படி. கரூர் கேங்கு அதுதான் செந்தில் பாலாஜிக்கு கேங்கு. எங்கே? சாராய கடைகளில், அந்த சைடிஸ் கடையில் வசூல். இப்போது அந்த டாஸ்மார்க் கடையில் ஆலையிலேருந்து வர்றது, கணக்குப்படி வர்றது ஒரு லட்சம் பாட்டில்னு வைங்களா. கணக்கில் இல்லாமல் கள்ளச்சாராயமாக வர்றது ஒரு 3 லட்சம் பாட்டில். இதெல்லாம் யார் கண்டுபிடிப்பா? சாராய கடையுமே அநியாயம்தான். அநியாயத்திலையும் அரசாங்கம் தானே அது நடத்துது. அப்போ அரசாங்கம் அதை கண்டுபிடிக்கணும்ல. ஏப்பா 1 லட்சம் தான் நீ பில் போட்டிருக்க, இங்கே என்ன 5 லட்சம் விற்கிற, மீது 4 லட்சம் ஏது அப்படின்னு கேட்கணும்ல. அது யார் கேட்பா? அரசாங்கம் அது எதுன்னு கேட்பாங்க. அது எப்படி கேட்க மாட்டாங்க. ஏன்னா அரசாங்கமே அப்படி தான் விற்கணும்னு முடிவு பண்ணியிருக்கு. அதாவது கஜானாவுக்கு அவ்வளவு போட்டோம், மீதி நமக்கு இவ்வளவு வரட்டும். 1 லட்சம் கஜானாவுக்கு, 4 லட்சம் திமுகவுக்கு. அப்படி அந்த கடைக்கு வர்றதுலையே அப்படி. இது கடையோட நடத்துங்க. அதுக்கு அடுத்தது ஆலைக்கு போங்க. ஆலைக்கு போனீங்கன்னா எல்லா ஆலையுமே திமுக ஆலை தான். திமுக உள்ள அவங்க நேரடியாக பண்ணுவாங்க அல்லது பினாமி மூலமாக பண்ணுவாங்க. எல்லாம் அவங்கள் தான்.
திமுகவில் தான் ஆளை மொத்தம் திமுக தான். இப்போது இங்கேயே 44,000 கோடி லாபம் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா இதில் ஒரு 5 மடங்கு ஒரு 2.5 லட்சம் கோடி ஆலைகளில் லாபம் இருக்குது வருஷம். திமுகவுக்கு தான் அது அப்படியே தான். இந்த 44,000 கோடி இங்கே லாபம் இருக்குன்னா இது 1 லட்சம் பாட்டில் தான், மீதி 4 லட்சம். அப்போ அது எவ்வளவு? அது ஒரு 2.5 லட்சம் கோடி, அதுவும் திமுகவுக்கு தான். அதோட அந்த சைடிஸ் கடையில் அதுவும் திமுகவுக்கு தான். இப்படி நிறைய சம்பாதிச்சிருக்கார். அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் டைரக்டரேட் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, மேலேருந்து பார்க்குறாங்க இந்த பணம் எங்கேருந்து வந்திருக்குது, இவங்களுக்கு இது எப்படி அப்படின்னு பார்க்குறாங்க. முறைகேடான பரிமாற்றம் இருக்கே, இல்லீகல் பணமாக இருக்கே அப்படின்னு பார்க்குறாங்க. முறைகேடான பரிமாற்றம்னா என்னென்னா, நான் இன்றைக்கி பேங்க்கில் வந்து ஒரு 5 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபா போட்டோம்னா அது முறைகேடு இல்லை. 10 கோடி ரூபா போட்டோம்னா அதுக்கு வந்து எங்கிட்ட கேட்பாங்க. எங்கிட்ட கேட்டால் நான் வந்து இந்த மாதிரி பண்ணேன், இந்த மாதிரி சொத்து விற்றேன், எனக்கு இப்படி வந்தது போச்சுது அப்படின்னு நான் சொல்லணும். அப்படி நான் சொல்லலைன்னா அது முறைகேடான பரிமாற்றம்னு அதுக்கு அர்த்தம். அப்போ இந்த 10 கோடி உங்களுக்கு எப்படி வந்தது, அப்போ செந்தில் பாலாஜி கொடுத்து வச்சாரா அப்படிங்கிற கேள்வி வரும். அப்போ நான் சொல்லணும் செந்தில் பாலாஜி தான் கொடுத்து வச்சாருங்க அப்படின்னு நான் சொல்லணும். நான் சொல்லலைன்னா அப்போ என்ன கைது பண்ணி உள்ள வைப்பாங்க. அது மாதிரி இப்போ செந்தில் பாலாஜிக்கு அவர் அங்கே போய் என்ன சொல்லணும்னா, எப்படி அவர் ஜாமீன் கேட்கணும்னா, ஐயா நீங்கள் வந்து சோதனை பண்ணிங்க, நாங்கள் என்ன டாக்குமெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, மேற்கொண்டு என்னென்ன விஷயங்கள்லாம் எங்கிட்ட இருக்குது, இந்த பாருங்கள் எங்கள் நோட்டே கொண்டு வந்துட்டோம், மொத்த புக்கம் வந்து இதில் தான் இருக்குது, வவுச்சரு பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் கொடுத்தாச்சு, நீங்கள் விசாரிங்க, நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் வர்றதுக்கு தயாராக இருக்கேன், என்னை ஜாமீனில் விடுங்க, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் மொத்தம் தான் கொடுத்துட்டோம்ல, வேறு என்ன வேணும் கேளுங்க நான் கொடுத்துட்றேன், என்னை விட்டுருங்க அப்படி சொல்லணும். ஆனால் செந்தில் பாலாஜி அப்படி சொல்ல, அந்த விஷயத்துக்கே வரல. அந்த வழக்கு விஷயத்துக்கு வர்றாங்களா பாருங்கள், வரவே இல்லை. எனக்கு வயிறு வலிக்குது, தலை வலிக்குது, வாய் வலிக்குது அப்படின்னா என்னது, அங்கே எனக்கு ரத்த கசிவு வந்துடுச்சு, மூளையே செயல்படலை. நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இதெல்லாம் மூளை செயல்படலைன்னா வீட்டுக்கு போனால் செயல்படுமா? அப்போ நீ ஹாஸ்பிட்டல் தானே போகணும், உனக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் தானே போகணும். அப்போ ஹாஸ்பிட்டல் தான் இருக்குது, சிறைச்சாலையில் தான் ஹாஸ்பிட்டல் இருக்குது, தரமான மருத்துவமனை இருக்குது, அரசினுடைய மருத்துவமனை இருக்குது, அங்கே வச்சு பார்த்துக்கலாமே. இதெல்லாம் அப்படி ஒன்றும் பெரிய காரியம் மாதிரியும் பெரிய நோய் மாதிரியும் தெரியல. உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு பெரிய நோய் மாதிரி தெரியலை. நமக்கு என்ன சந்தேகம்னா, ஆப்ரேஷனே நடக்கலை அவருக்கு, அப்புறம் எப்படி இவர் அப்படி இருந்தவர் இப்படி ஆகிட்டார், ரொம்ப லீன் ஆகிட்டார்ல. அதில் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஜெயிலில் ஏதாச்சும் பண்ணுறாங்களோ, நிறைய பயங்கரவாதிகள்லாம் ஜெயிலில் உட்காந்து தான் திட்டம் போடுறானுங்களாம், புழல் தெரியல. அப்படி வர செய்திகள் வந்துட்டுருக்கு. அவங்க செல்ஃபோனெல்லாம் வச்சுருக்காங்க, எல்லாம் இருக்குது, எல்லாம் காசு கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணலாமா அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அதனால் ஜெயிலில் திமுககாரங்க தான் செந்தில் பாலாஜிக்கு ஏதாச்சும் பண்ணிட்டாங்களோ. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஆக்டிவாக போனார் அவர், நடைபயணம் ரொம்ப பிரிஸ்காக இருந்தார். அப்போ தான் அவருக்கு நடைபயணத்தில் தான் சொல்கிறாங்க, இப்படி உங்கள் வீட்டில் வருமான வரித்துறை வந்திருக்கு அப்படின்னு. அப்படியா, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னுக்கிட்டு ஜாலியாக தான் வந்தார். வந்து பார்க்க வந்தார், ரொம்ப பிரிஸ்காக இருந்தார். ஒரு கொஞ்ச நேரம் உள்ளே உட்கார்ந்தார் வீட்டுக்குள்ளே. அப்போ அவர்கிட்ட தான் எல்லாம் வச்சு இப்படியெல்லாம் ஆய்வு பண்ணாங்க. ஆய்வு பண்ணி சோதனை எல்லாம் பண்ணிக்கிட்டு, அப்போ போகலாம், கொஞ்சம் வாங்க எங்கள் ஆஃபீஸுக்கு வாங்க அப்படின்னு சொன்னாலும் கைது பண்ணுறாங்க போலுங்கன்னு இவர் நினச்சிட்டாரு. நினச்ச உடனே தான் உடம்பு சரியில்லாமல் போச்சு. உடனே அது என்னவோ 4 அடப்பா நெஞ்சு வலி வந்து 4 அடப்பா ஸ்டண்ட் வச்சிருக்காங்க. 4 அடப்பு இருக்கிறவர் எப்படி டிஷர்ட் போட்டுக்கிட்டு எப்படி வாக்கிங் போவார்? அதுக்கு முன்னாடி டாக்டரை பார்த்துருக்காரா? அதுக்கு முன்னாடி ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை அவர் பார்த்துருக்கிறாரா? அதுக்கு முன்னாடி அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாரா? ஏதாச்சும் நோய் இருந்ததா? இல்லையே. அதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லையே. நல்லா இருந்த நீ உனக்கு அடப்பு வந்துடுச்சுன்னா நாங்கள் எல்லாம் நீ சும்மா சொல்கிறேன்னு தான் நினச்சோம், அப்படி தானே? ஆனால் சும்மா சொல்கிறாரா இல்லையாங்கிறது அரசு மருத்துவமனையில் டாக்டருங்க பார்த்தா தெரியும். ஆனால் கருணாநிதி மருத்துவமனை காவேரிங்கிறது அவங்க மருத்துவமனை, அது அங்கே போய் தான் பார்க்கணும். அங்கே போய் பார்த்ததில் 4 அடப்பு இருந்துருச்சு. ஆக்டிவாக இருந்தவனுக்கு எப்படி 4 அடப்பு இருக்கும்? இருந்துருச்சின்னு சொல்கிறீங்க. சரி, அதுக்கு ரிப்போர்ட் எல்லாம் கொடுக்குறீங்க.
அமலாக்கத்துறை என்ன சொல்கிறதுன்னா, இந்த ரிப்போர்ட்டை நாங்கள் நம்பலை. நீ இந்த அரசு மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்கள் கூட ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அமலாக்கத்துறை என்ன சொல்லுதுன்னா, அரசு மருத்துவமனை ரிப்போர்ட் ஆகியிருந்தாலும் அரசு டாக்டராக இருந்தாலும் நாங்கள் நம்பலைங்க. அதில் சந்தேகம் இருக்குது. நீதிமன்றத்தில் அவங்க சொல்கிறாங்க, அதில் சந்தேகம் இருக்குது. அடியனுடைய கோரிக்கை என்னென்னா, இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை இருக்கு இல்லையா, அந்த மருத்துவர்களை கொண்டு ஆராயணும். இவருடைய உடம்பை பார்க்கணும். இவருக்கு உடம்பில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கா இல்லையா. இப்போ யார் பார்த்தா? நம்ம ஊர் டாக்டருங்க தான் பார்த்துருக்காங்க, நம்ம அரசு மருத்துவமனையில் தான் பார்த்துருக்காங்க. இது போதாது. இன்னொரு மாநிலத்தினுடைய மருத்துவர்கள், உச்சநீதிமன்றம் நியமிக்கக்கூடிய மருத்துவர்கள் செந்தில் பாலாஜியினுடைய உடல்நிலையை ஆய்வு செய்யணும். ஆய்வு செஞ்சு அப்படி ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்காங்கிறத பார்க்கணும். முதல்ல ஆப்ரேஷன் நடந்துச்சா? ஒன்று, ஆப்ரேஷன் நடந்திருந்தாலும் கூட தேவைக்கு தான் அந்த ஆப்ரேஷன் நடந்ததா, ஃபால்ட்டு இருந்ததுனால நடந்துச்சா, சும்மா இருந்ததை வெட்டி விட்டானுங்களா, வெட்டிக்கிட்டு ஜாயின் பண்ணிட்டானா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஏன்னா விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்கிறவங்க திமுககாரங்க ரொம்ப உஷாரானவங்க. கலெக்ஷனுக்கு தான் செந்தில் பாலாஜி 2016 தேர்தலில் செந்தில் பாலாஜி மிகப்பெரிய கலெக்ஷன் ஏஜெண்ட்டு, அதிமுகவுக்கு கலெக்ஷன் பண்ணி கொடுக்குறாரு அப்படியெல்லாம் பேசினவர் தான் நம்முடைய மு.க. ஸ்டாலின். செந்தில் பாலாஜி அவருக்கு தம்பியும் இந்த மாவட்டத்தில் இருந்து கலெக்ஷன் பண்ணி அதிமுகவுக்கு கொடுக்குறாங்க, இது என்ன அநியாயம், நான் ஆட்சிக்கு வந்தால் இவங்களை ஜெயிலில் தள்ளுவேன் அப்படின்னாரு. என்ன ஆச்சு? ஆட்சிக்கு வந்த உடனே அதே செந்தில் பாலாஜி கட்சி மாற்றி வச்சுக்கிட்டு இவருடைய கலெக்ஷன் ஏஜெண்டாக வச்சுக்கிட்டார். வச்சுக்கிட்டு 370 கோடி அவர் கட்டுற வீடு, அதனால் 10 லட்சம் மதிப்புடைய சொத்து 30 கோடி கடனில் இருந்திருக்குது. அது ஒரே நாளில் அந்த அம்மா கடனை அடைச்சிருக்கு. ஒரு 10 லட்சம் மதிப்புள்ள சொத்து 30 கோடிக்கு ஒரு வங்கியில் கடன் வாங்கியிருக்காங்க. அந்த கடனை ஒரே நாளில் அடைச்சி கடனை மீட்டு அதை இவருடைய தம்பிக்கு மாமியாருக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. இப்படி இது நமக்கு தெரிஞ்ச சின்ன விஷயம், சின்ன ஒழுக்கு தான் நமக்கு தெரிஞ்சது. இப்படி எவ்வளவு இருக்குமோ, நிறைய இருக்கும், இவ்வளவோ இருக்குது, எல்லாம் ஈடிக்கிட்டே இருக்குது. அதனால தான் அவங்க அதெல்லாம் விசாரிக்கணுங்கிறாங்க. விசாரிச்சுட்டு இவர் ஒத்துழைச்சாருன்னா 2 நாளில் விசாரணை முடிஞ்சிருமே. இவர் சரியாக ஒத்துழைக்கலைன்னு தான் ஈடி சொல்லுது இது வரைக்கும். செந்தில் பாலாஜி ஒத்துழைத்தால் என்ன, பணத்தை என்ன பண்ணீங்க, இத்தனை 1000 கோடி வருதே என்ன பண்ணீங்க, அதை நான் இங்கே கொடுத்தேன். எங்கே கொடுத்துருப்பாரு? மு.க. ஸ்டாலின்கிட்ட தான் கொடுத்துருப்பாரு. நான் இங்கே கொடுத்தேன்னு சொல்லணும்ல. அவர் சொல்லிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு, அவரை விட்டுருவாங்க, அப்புறமா கேஸு நடக்கும். ஆனால் செந்தில் பாலாஜி அந்த வழக்கு விஷயத்துக்கே வராமல், அந்த சப்ஜெக்ட்டுக்கே வரல, அதை ஒதுக்கிடுறாங்க. அவங்க ஒதுக்கிக்கிட்டு எனக்கு உடம்பு சரியில்லை என்னை விட்டுருங்க. அப்போ ஒன்று எதுக்கு கைது பண்ணாங்க? அதுக்கு பதிலை சொல்லு. உடம்பு சரியில்லை விட்டுருங்கன்னா அதை தான் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. நீங்கள் விசாரணை நீதிமன்றத்துக்கு போங்க, அங்கே போய் மனு தாக்கல் பண்ணுங்க. விசாரணை நீதிமன்றத்துக்கு போய் மனு தாக்கல் பண்ணணும்னா அங்கே உடம்பு சரியில்லைன்னு மட்டும் சொல்ல முடியாது. அங்கே என்ன சொல்லணும்னா, ஐயா இந்த விசாரணைக்கு தேவையான என்னுடைய இதெல்லாம் கொடுத்துட்டேன், நான் எல்லாம் சொல்லிட்டேன், என்னை கொஞ்சம் விட்டுருங்க, நீங்கள் கேஸு என்றைக்கு வாய்தாவோ அன்றைக்கி நான் வரேன் அப்படின்னு அங்கே சொல்லணும். அங்கே போய் சொல்லுங்கன்னு தான் உச்சநீதிமன்றமும் சொல்லியிருக்கு. அவர் செந்தில் பாலாஜி அந்த வந்த பிரச்சனைக்கு பதில் சொல்லட்டும். சும்மா எனக்கு அங்கே சரியில்லை, இங்கே சரியில்லை, வலது கால் சரியில்லை, இடது கால் சரியில்லை, இதெல்லாம் மேட்ரு கிடையாது. நீ செஞ்ச தப்புக்கு பதிலை சொல்லு, அவ்வளோதான். அதை செந்தில் பாலாஜி இன்னும் சொல்லலையே. இப்போ செந்தில் பாலாஜி ஏன் சொல்லலைன்னு நம்ம ஊர் பத்திரிக்கைங்க ஊடகத்தில் கூட வாதமே நடக்கலையா, யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களே. செந்தில் பாலாஜி மேலே வழக்கு என்ன, ஆனால் இவருக்கு அங்கே பேசுகிற பேச்சு என்னன்னுட்டு யாராவது கேட்குறாங்களா? இப்போ ட்ரெண்டே மாறி போச்சு. அவருக்கு என்ன மூளைக்கு போகிற நரம்பில் ரத்தம் கசிதான், அவருக்கு நினைவாற்றல் இல்லாமல் போயிடுதான், போனால் அவர் என்னவோ கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவார் போல் இருக்கே, ஏன் விடுதலை பண்ண மாட்டேங்கிறாங்களே, அப்படி தான் சொல்கிறாங்களே ஒழிய
இந்த செந்தில் பாலாஜி குற்றச்சாட்டு எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாரே, ஒத்துழைக்கவே மாட்டேங்கிறாரே அப்படின்னுட்டு எந்த ஊடகமும் தமிழ்நாட்டில் பேசலை. இது ரொம்ப தவறான ஒரு போக்கு. அதுதான் உச்சநீதிமன்ற நீதிபதிங்க சொல்லிட்டாங்க. உடம்புக்கு சரியில்லைங்கிறதெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வராதுங்க. அவர் உடம்பு நல்லா தான் இருக்குது, எங்களுக்கு தெரிஞ்ச மட்டும் அவர் உடம்பு நல்லா தான் இருக்குது, நீங்கள் நேராக விசாரணை நீதிமன்றத்துக்கு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இது செந்தில் பாலாஜியோடு நிற்காது. என்ன 11 அமைச்சர்கள் மேலே வழக்கு இருக்குதான். மொத்தம் 35 அமைச்சர்கள் இருக்காங்க. 35ல் 11 கழிச்சா 24 இருக்குது. அவங்க மேலே இனி வழக்கு வரும். மொத்த திமுகவே பண வேட்டை தான். பண வேட்டையாடக்கூடிய ஒரு இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். இது ஒரு துவக்கம்தான். செந்தில் பாலாஜி சின்ன எக்ஸாம்பிள் தான். இதுக்கே இப்படி பதறி போயிட்டா இன்னும் எவ்வளவு இருக்குது, ஒன்று ஒன்றா வரும், பார்ப்போம்.